ஹரி ஓம் மகா காளி. மானுட சமூகத்தில் நாம் பல்வேறு உறவு முறைகளால் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி மகிழ்கிறோம். நம்முடைய சமூகத்தில் எண்ணிலடங்காத உறவு முறைகள் இருக்கிறது. தாய் தந்தை உறவிலிருந்து தாத்தா பாட்டி முதல் மாமா அத்தை வரை, அண்ணன் தம்பி அக்காள் தங்கை என்று சமூகம் முழுமைக்கும் பலவிதமான உறவுகளால் ஒவ்வொருவரும் பின்னி பிணையப்பட்டிருக்கிறோம். இத்தகைய பலவிதமான உறவுகளில் ஒரு உயர்ந்த உறவு, உயர்ந்த பந்தம், வர்ணிக்க இயலாத ஒரு வசீகரமான ஒரு உறவு என்றால் கணவன் மனைவி உறவு. தாய்க்கு பின் தாரம் என்று உயர்த்துகிறார்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்கிற அந்த வாக்கியம் தந்தைக்கு பின் கணவன் என்று பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். இரண்டும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல, ஒன்றுக்கொன்று உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான உறவு இந்த கணவன் மனைவி உறவு. ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய மகனுக்கு எல்லாமுமாக இருக்க முடியும், மனைவியாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய கணவனுக்கு தகுந்த நேரத்தில் தாயாகவும் மாறிவிட முடியும். தன் கணவனை ஒரு குழந்தையைப் போல தேவைப்படுகிற நேரத்தில் பராமரித்து விட முடியும். வயோதிக காலத்தில் கணவன் படுத்த படுக்கையிலேயே மலஜலம் கழிக்கிற போது எவ்விதமான சங்கோச்சமும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு செய்வது போல தன் கணவனுக்கு பணிவிடை செய்துவிட முடியும். இப்படி ஒரு மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய கணவனுக்கு ஒரு மகளைப் போல, சகோதரியைப் போல, தாயைப் போல நடந்து கொள்ள முடியும். மனைவியாகவும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். இந்த ஒரு உயரிய உன்னதமான ஒரு பந்த உறவு இருக்கிறதே, அது மனைவிக்கு மட்டும்தான் சாத்தியம். அதுபோலதான் கணவனுக்கு. ஒரு கணவன் மனைவியை இழந்து விட்டால் அவன் மார்பில் யானை மிதித்ததற்கு இணையான வலி வேதனையை அனுபவிக்கிறான். அந்த இடத்தை இன்னொன்றை கொண்டு இட்டு நிரப்ப முடியாமல் துடிக்கிறான், தவிக்கிறான். தெய்வங்கள் கூட இந்த ஒரு இல்லற பாரம்பரியத்தை அற்புதமாக சமூகத்திற்கு பேணுகிறது. தங்களுக்கு அருகே தங்களுடைய இணையர்களோடு இருந்து அருள் பாலிக்கிறது. இந்த பூமியில பிரதான இரு சக்திகள் இந்த ஆண் பெண் சக்திகள். இந்த பூமியினுடைய இயக்கத்தின் அடிப்படை ஆற்றலாக இந்த ஆண் பெண் சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் தன்னை சிவனாக, ஒவ்வொரு பெண்ணும் தன்னை தேவியாக பாவிக்கிற அளவுக்கு ஒரு பயணம் நிகழ வேண்டும். அந்த பயணத்தின் முடிவில் அத்தகைய ஒரு உயரிய ஸ்தானத்தை தாங்கள் பெற்று இருக்க வேண்டும். பெருமாளாகவும் தாயாராகவும் சிவனும் பார்வதியுமாகத்தான் ஒவ்வொரு தம்பதியருடைய வாழ்வும் முடிவுல பூர்ணத்தம் அடையணும். பெரிய மகான்களுடைய வாழ்க்கையில் சில பல நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நாம் பேச விரும்புகிறோம். வேங்கடநாதன் என்ற இயற்பெயர் கொண்ட, பிற்காலத்தில் தன்னுடைய தவத்தால் பெருநிலை பெற்ற ராகவேந்திர சுவாமிகள், அவர் சரஸ்வதி பாய் என்கிற ஒரு அம்மையாரை திருமணம் செய்து இருவருக்கும் லட்சுமி நாராயணன் என்கிற ஒரு மகன் உண்டு. இவர் ஒரு 30 வயதுகளுக்கு பிறகு கும்பகோணத்திற்கு வந்து இல்லறத்திலிருந்து பரிபூர்ணமாக விலகி துறவரம் பேண வேண்டும் என முடிவு செய்கிறார். அதற்கான சடங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலிருந்த சரஸ்வதி பாய்க்கு இந்த தகவல் போய் சேருகிறது. உன்னுடைய கணவன் இல்லறத்திலிருந்து விலகி நிரந்தரமாக துறவரம் பேணுகிறானாமே, உன்னையும் உன்னுடைய மகனையும் விட்டு விட்டு போய்விட்டானா என்று அக்கம்பக்கத்தினர் கேட்க,
அதை தாங்கும் மனமில்லாமல் கணவர் இல்லாது எவ்வாறு நாம் வாழ்வோம் என்கிற பெரும் அச்ச உணர்வும் கவலையும் ஆட்கொள்ள அங்கே துறவரத்துக்கான சாஸ்திர ரீதியான சடங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவலை கேட்ட அவருடைய மனைவி ஊரினுள் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பாலும் கிணற்றில் போய் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டு விட்டார். ராகவேந்திர சுவாமிகளுடைய சரிதத்தில் இருக்கக்கூடிய இந்த தகவல் அதனுடைய தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை சொல்கிறது. இப்படி ஒரு துர்மரணத்தை எதிர்கொண்ட அந்த மனைவியினுடைய ஆத்மா பின்னாளில் ஆவியாக அலைந்து கொண்டிருந்ததாம். தன்னுடைய துறவினால் இத்தகைய ஒரு இழப்பு, ஒரு துர்முடிவை எதிர்கொண்ட அந்த அவருடைய மனைவியின் ஆத்மாவை அவர் தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கலச நீரிலிருந்து அந்த ஆத்மாவிற்கு ஆசி புரிந்து அந்த ஆத்மாவுக்கு மோட்சகதி கிடைக்கும்படி செய்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த லட்சுமி நாராயணன் அதற்கு பிறகு உறவுகளினுடைய ஆதரவால் வளர்ந்து அவர் திருமணம் செய்து அவர் குழந்தை பெற்று அவருடைய பேர குழந்தை பிற்காலத்தில் ராகவேந்திரா சுவாமி மடத்தில் ஒரு பீடாதிபதியாக அமர்ந்தார் என்கிற தகவலும் இதை தொடர்ந்து இருக்கிறது. திருச்சி லால்குடிக்கு அருகே பின்னவாசல் எனும் கிராமத்தில் ஜீவசமாதி கொண்டு ஜனங்களை அருள்பாலிக்கக்கூடிய பின்னவாசல் பெரியவா அடியேன் அவருடைய சித்துக்களை முன்பாக பேசியிருக்கிறோம். அவருக்கு இளமையிலேயே திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அவருடைய பெற்றோர். இளம் வயது கொண்டே அவருக்கு இறைநாட்டம் மிகுந்திருந்த அவரால் அந்த திருமண வாழ்வில் முழுமையாக ஈடுபட இயலவில்லை. மனைவியிடம் சொல்கிறார், இந்த திருமணம் எனது அறியாமையால் நிகழ்ந்து விட்டது, என்னால் உம்மோடு இணைந்து வாழ முடியவில்லை, அதனால் நீ எம்மை விட்டு விலகிவிடு என்று கூறுகிறார். இயல்மை நிலையிலிருந்து வந்த அந்த அம்மையார், உங்களை விட்டால் எனக்கு போக்கிடம் ஏது, நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ வேண்டாம், குரு சிஷியாக வாழலாம், நீங்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் உங்களோடு நானும் பின்தொடர்ந்து வருகிறேன், உங்களுக்குரிய பணிவிடைகளை நான் செய்கிறேன், உணவு சமைத்து தருகிறேன், என்னை போ என்று சொல்லாதீர்கள் என்று மன்றாடுகிறார். அதற்கு அவர் சொல்கிறார், எந்த நிலையிலும் எனக்கு நீ என்னுடைய தவ வாழ்வுக்கு ஒரு சுமையாக மாறிவிடுவாய், அவ்வாறான ஒரு பந்தத்தில் நாம் வாழ இயலாது, அதனால் நீ விட்டு விலகு என்று பிடிவாதமாக கூறுகிறார். பதமாக நிதானமாக பொறுமையாக பேசிய அந்த அம்மையார் பொங்கி எழுந்து ஆவேசமடைந்து ஒரு சாபத்தை விடுகிறார். என்னுடைய வலி வேதனையை நீ அறியவில்லை, அதை நீ அனுபவிக்க வேண்டும், அதனால் நீ ஒரு பெண்ணாக பிறந்து இத்தகைய ஒரு துன்பத்தை நீ அனுபவிப்பாயாக என்று சபித்துவிட்டு அவரை விட்டு விலகிவிட்டார். பிற்காலத்தில் அவர் பல இடங்களுக்கு தன்னுடைய தவ வலிமையால் ஒரு பெருநிலை பெற்று 1943 ஆண்டுகளில் அவருடைய சமாதி கூட இருக்கிற அந்த காலம் வருகிறது. அவருடைய மானசீக குரு சூட்சம வடிவமாக அவருக்கு உபதேசங்களை செய்யக்கூடிய நெரூர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அவருக்கு முன்பாக தோன்றி, நீ பிறப்பறுக்கும் நிலையை பெற முடியாது, உனக்கு இன்னொரு பிறப்பு கையிருப்பு இருக்கிறது, இளமையில் நீ அறிந்தோ அறியாமல் செய்த திருமணத்தின் விளைவாக அந்த பெண்மணி உனக்கு தந்துவிட்டு போனாலே ஒரு சாபம், அந்த சாபம் அப்படியே நிற்கிறது, அந்த சாபம் செயல் வடிவம் பெற வேண்டும், அதனால் உனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கிறதப்பா, பெண்ணாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். குருவே, இதுக்கு மாற்று உபாயம் இல்லையா, ஏதேனும் ஒரு வழி செய்து எம்மை இந்த துன்ப கேணியிலிருந்து தூக்கி விடுங்கள் என்று பின்னவாசல் பெரியவா மன்றாடுகிறார். போது சுவாமிகள் குறிப்பிடுகிறார், அவள் ஒரு பத்தினி, அவள் பத்தினியாக இருந்து வாழ்ந்து மறைந்து விட்டாள், பத்தினியின் சுவாபத்துக்கு பரிகாரம் இல்லை, ஒன்று அனுபவித்துதான் கடக்க வேண்டும், அந்த சாபத்தை நீக்க முடியாது. மற்றொரு உபாயம் நான்
நுணுக்கமாக உமக்கு உபதேசிக்கிறேன், அதன்படி செய். நீ உன்னுடைய கூட்டை ஒடுக்குகிற போது அந்த சமாதிக்கு மேலே வைக்கப்படுகிற லிங்கத்தின் அருகே ஒரு துவாரம் வைக்க சொல். உரிய காலம் வருகிற போது உன்னுடைய ஆத்மா ஒரு பெண்ணின் கூட்டில் சிறிது காலம் வாழ்ந்து அந்த மற்றொரு பிறப்புக்கான கடனை முடித்துவிட வழி செய்வோம் என்று சொல்கிறார். அதன்படி ஆண்டவன் பிச்சி என்று ஜனங்களால் அறியப்படுகிற அம்மையாருடைய சரிதம் பேசியிருக்கிறோம். அவர்களுடைய உடலில் இந்த பின்னவாசல் பெரியவாவுடைய ஆத்மா சில காலம் சென்று குடியிருந்தது. ஓர் உடல் இரு ஆத்மாக்களாக அந்த அம்மையார் அந்திம காலத்தில் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிகிறோம். ஆக ஒரு பெரிய தவசீலராக மகானாக பெரிய நிலை பெற்று அவர்கள் வாழ்வு நிறைவு பெற்றாலும் தங்களுடைய வாழ்க்கையில் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு சாப பாவங்களுக்கு ஆட்பட்டிருந்தால் அதிலிருந்து அவர்கள் மீள முடியாமல் தவிக்கும் நிலை இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பின்னவாசல் பெரியாவுடைய வாழ்வு இருக்கிறது. அதே போல வடலூர் வள்ளல் பெருமகனார் இருக்கிறாரே, அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் இஷ்டத்துக்கு மாறாக ஒரு திருமணம் நடந்து விடுகிறது. அவருடைய 27வது வயதில் தன்னுடைய சகோதரி மகள் தனக்கோட்டி அம்மாளை அவர் திருமணம் செய்து கொண்டு விடுகிறார். அந்த திருமணம் செய்து அன்றைய இரவு பள்ளியறையில் அவர் தன்னுடைய மனைவியாக வந்திருக்கிறவளுக்கு ஆன்மீக ஞானத்தை போதிக்கிறார். திருவாசகம் போன்ற தெய்வீக நூல்களை கையில் வழங்கி இதை படி, வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள். இதோ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பிரதாயம், ஒரு திருமணம் நடந்து விட்டது. ஆனால் நாம் தெய்வக்கலையில் மேல் நோக்கி செல்ல வேண்டியவர்கள். இல்லற வாழ்வுக்கு யாம் ஏற்புடையவர் அல்ல என்கிற மாதிரியான கருத்துக்களை இந்த அம்மையாரிடம் முதல் நாள் இரவே பகிர்ந்து விடுகிறார். அடுத்த நாள் விடுகிறது. காலை அந்த அம்மையார் அறையிலிருந்து வெளியே வருகிறார். கண்களில் இருந்து கண்ணீர் கசிகிறது. இரவு கணவர் தந்த உபதேசத்தை தன்னுடைய குடும்பத்தாரிடம் பகிர்ந்து கொள்கிறார். குடும்பமும் அமைதி காக்கிறது. அந்த அம்மையார் அதன் பிறகு உறவுகளின் துணையோடு வாழ்ந்து வள்ளல் பெருமகனாருக்கு முன்பாகவே அவர் காலமாகிவிட்டார். குடங்குடி மஸ்தான் சாஹிப் எனும் ஒரு ஞான சித்தனை அன்பர்களில் பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1792ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய குடங்குடி எனும் சிற்றூரில் அவதரித்த அந்த பெருமகனார் 16 வயதுகள் நடக்கிற போது அவருடைய வீட்டார் அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார்கள். அவருடைய தாய்மாமனான கட்டை சாஹிப் அவர்களுடைய மகள் மைமூனை குணங்குடி மஸ்தான் சாஹிப்புக்கு பேசி முடிக்கிறார்கள். குடும்பத்தார் இவ்வாறு பேசுவதை அறிந்த குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் நேராக அந்த மைமூனை சந்திக்கிறார். யாம் இறை தேடலில் ஈடுபட்டிருக்கிறோம். இல்லற வாழ்வுக்கு பொருந்தாதவன் நான். என்னை நீ திருமணம் செய்ய சம்மதித்தால் உன்னுடைய வாழ்வு பாலடைந்து விடும். நான் பரதேசியாக பல ஊருக்கு செல்ல இருக்கிறேன். அதனால் என்னுடைய சகோதரன் பீர் முகமதுவை நீ திருமணம் செய்து கொள் என்று பேசி முடித்த அந்த திருமணத்திலிருந்து மிக சிறப்பாக அந்த பெண்ணை தற்காத்து அவளுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவர் அந்த ஊரிலிருந்து ஒரு தேசாந்திரியாக வெளியேறினார். கிபி 10ஆம் நூற்றாண்டில் பூம்புகாரில் அவதரித்த பட்டினத்தார் அவர்களுடைய மனைவி பெயர் சிவக்கலை. குழந்தை செல்வம் இல்லாத அவர்களுக்கு இறைவனே குழந்தை ரூபத்தில் கிடைத்ததாக ஒரு பிராமணரிடமிருந்து தத்து பிள்ளையாக பெற்ற அந்த பிள்ளைக்கு பெயர் மருதவாணன். அந்த மருதவாணன் தன்னுடைய வாலிப பருவத்தில் அயல்நாடு சென்று வந்து ஒரு பேழையை தருகிறார். அதில் ஒரு ஞான வாக்கியம் ஏற்றப்பட்டிருக்கிறது. காதற்ற ஊசியும் வராது கான் கடைவெளிக்கே என்று. அந்த ஒரு வாக்கியத்தை படித்த அந்த சொடக்கு அந்த நேரத்துக்குள் தன்னுடைய பட்டு பீதாம்பரமான ராஜ அலங்கார உடைகளை அப்படியே துறந்து கோமணத்தோடு வெளியேறியவர் பட்டினத்தார். வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பம், எண்ணி பார்க்க முடியாத செல்வம் நிறைந்த குடும்பம். துறவாக அவர் வெளியேறிய பிறகும் கூட தன் தாய்க்கு அவர் கொடுத்த வாக்கை செவ்வனே காப்பாற்றுகிறார். படி தாண்டுகிற போது தாய் கேட்கிறார்,
எனக்கு இருக்கிறது நீ ஒத்த பிள்ளை, கொல்லி போட இல்லாம இப்படி துறவு போயிட்டியப்பா என்று ஏங்கிய போது, அந்த கடமையை செய்ய நான் எங்கிருந்தாலும் வந்து சேருவேன்னு சொல்கிறார். அதுபடி வந்தார். சிவக்கலையினுடைய வாழ்வுக்கு உரிய செல்வம் ஏராளம் இருக்கிறது. இருப்பதை எடுத்து தான தர்மங்கள் செய்து கொண்டு இரு, கால நேரம் வருகிற போது சந்திக்கலாம் என்று சொல்லி சென்றார். திருவொற்றியூரில் அவர் சமாதி நிலை அடைகிறார். அப்போது இல்லத்தில் இருக்கிற சிவகலைக்கு ஒரு காட்சி தெரிகிறது. தன்னுடைய கணவராகப்பட்டவர் இன்று சமாதி நிலை அடைகிற அந்த காட்சியை கண்ணால் பார்த்து அதுவே தமக்கான அழைப்பு என்று கருதி ஓடோடி வந்து அவர் லிங்க ரூபமாக இருப்பதைக் கண்டு உறவினர்களோடு வந்து தரிசித்ததாக, வணங்கியதாக ஒரு குறிப்பு உண்டு. அண்மை காலத்தில் நம்மிடையே வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு மகான், காஞ்சி பெரியவருடைய உடன் பிறந்த சகோதரர் சிவன் சார் அவர்கள். அவருடைய வாழ்வியல் நிகழ்வுகளை, அவருடைய தனித்துவ பண்புகளை கேட்டு அறிகிற ஒவ்வொரு கணமும் என் மனம் வர்ணிக்க முடியாத பூரிப்பை பெற்றுவிடும். அப்படி ஒரு நேசிக்கத்தக்க ஒரு அற்புதமான ஒரு பெருநிலை பெற்றவர். அவருடைய வாழ்க்கையிலையும் திருமணம் என்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அவர் நம்முடைய அண்மை காலங்களில் வாழ்ந்ததுனால அது சார்ந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு வீடியோ வடிவிலேயே கிடைத்திருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், என் வாழ்க்கையிலேயும் இஷ்டமில்லாமல் ஒரு திருமணம் நடந்ததப்பா. ஆனால் அந்த அம்மையார் பேர் பர்வதவர்த்தினி. நான் சொல்லிட்டேன் அந்த அம்மாட்ட, ஏதோ உன்னுடைய துரதிர்ஷ்டம், என்ன நீ கல்யாணம் பண்ணிட்ட, நான் இதுக்கு ஏற்புடையவன் அல்ல, என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். ஏதோ ஒரு 6 மாத காலம் என் கூட இருந்திருப்பார்கள். அதன் பிறகு அவருடைய பரந்தகம் போய்விட்டார். அந்த சம்பவத்தை அவருடைய அணுக்க சீடர் ஒரு அடியவர் பேசியிருக்கிறார். அந்த பர்வதவர்த்தினி அம்மையாருடைய மறைவு செய்தி சிவன் சாருக்கு தந்தி மூலம் கிடைக்கிறது. அந்த தந்தி செய்தியை அவர் எவ்வாறு பாவித்தார் என்பதை அவர் பாங்குற அந்த சீடர் வர்ணிப்பதை நாம் ஒரு வீடியோ காட்சியாக பார்க்க முடிகிறது. இந்த ஒரு டெலகிராம் வந்தது இன்பிட்வீன். அந்த டெலகிராமு இங்கே குரோம்பேட்டில் இங்கே தான் எழுத்தாப்பில் வீட்டில். அந்த டெலகிராமை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் எங்கேயோ போயிட்டு வந்தார். அதை பிரித்து நீயே படியேன் அப்படின்னாரு. அவருடைய மிஸ்ஸஸ் பத்மா ஏதோ பர்வதவர்தினி பேர், இது மாதிரி பாஸ்ட்டை வேணும், அவள் சொந்தக்காராக தான் இங்கே இருக்கா, நீ படிச்சே, அவள் வேறு யாரும் இல்லை, என்னுடைய பாரியா அப்படின்னாரு. அப்போ அது நுத்து போட்டார். எனக்கு எங்கள் அண்ணா ஜாதகம் பார்த்தார், பரிசலை தாண்டி அந்த பக்கம் போய் பார்க்கணும். நான் கல்யாணத்தில் எனக்கு நாட்டம் கிடையாது. நான் சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல, பெரியவா சொன்னால் கேட்கணும், அம்மா அப்பா சொன்னேன், சரின்னு விட்டேன். கல்யாணம் ஆகி அடுத்த நாள் அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், உன்னுடைய துரதிருஷ்டம்மா, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்ட, நான் லௌகிக வாழ்க்கைக்கு லாய்க்கில்லாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அவள் எங்கேயோ இந்த ராணிப்பேட்டை ஏரியா அந்த சைடு போயிட்டு அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. நான் அப்படியே வந்துட்டேன் இந்த பக்கம். அதே போல் அண்மை காலங்களில் நம்மிடையே இருந்து பெரும் அருளாற்றலை சமூகத்திற்கு வழங்கி மறைந்திருக்கக்கூடிய விசிறி சுவாமியார் அவர்கள் கூட இல்லறத்திலிருந்து துறவரம் கண்டவர்தான். அவருக்கு ரம்யா தேவி என்று மனைவி உண்டு. அவருக்கு 3 பெண் 2 மகன்கள். தன்னுடைய 34 வயதில் இல்லறத்திலிருந்து துறவரம் கண்டார். பிற்காலத்தில் அவர் பெரும் பேருடைய புகழுடைய ஒரு பெரு ஆத்மாவாக அவர் திருவண்ணாமலையில் வீற்றிருப்பதை அறிந்து அவருடைய குடும்பத்தார்கள் அவரை தரிசித்தார்கள். பொதுமக்களில் ஒருவரைப் போல அவர் பாவித்தார் என்றும், மற்றொரு சமயம் அவருடைய மூத்த மகன் அவரோடு சிறிது காலம் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் அப்படி குடும்பத்தை விட்டு விலகி வருகிற காலகட்டத்தில் அந்த குடும்பத்திற்குரிய அடிப்படை தேவைகளையும் பாதுகாப்பையும் உருவாக்கி தந்துவிட்டு வந்தார் என்கிற ஒரு தகவலும் அவருடைய பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள். சிலர் அவ்வாறு இல்லறத்திலிருந்து துறவரம் வருகிற போது
நேற்று வரை இருந்த அந்த இல்லற வாழ்வுக்கான கடமைகளை சரிவர செய்துவிட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே என கை கழுவி விட்டுவிட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படியாக பலரை அடியே நினைத்து பார்க்கிற போது என் நெஞ்சில் பூரணத்துவம் பெற்று ஒரு உயரிய நிலையில் பார்க்கிற ஒரு உன்னதமான இறை தம்பதியாக காணுவது ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா அம்மையார். 1859 ஆண்டு அவருக்கு திருமணம் நடக்கிறது. அப்போது அவருடைய வயது 23, சாரதா அம்மையாருக்கு 5 வயது. மேற்கு வங்காளத்தில் இது போன்ற வயது வித்தியாசமுடைய திருமணங்கள் அக்காலத்தில் நடப்பது ஒரு சகஜமாக இருந்திருக்கிறது. திருமணம் நடந்துவிடும், அந்த பெண் பெற்றோருடனே இருப்பார். பருவமெய்தி உரிய காலம் வருகிற போது கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு இறை தேடலில் ஒரு பெருநிலை பெற்றவர். காளி மாதாவோடு கண்கொண்டு பேசியவர். அப்படி ஒரு அகாசமான விஷயங்களை, சித்துக்களை புரிந்தவர். தன்னுடைய தவ வாழ்வுக்கு ஒரு பெண் வருவது இடையூறாக இருக்கும், ஏதோ ஒரு சித்த பிரம்மையில் இருந்தபோது எனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்று எந்த இடத்திலும் தன்னுடைய நிலையில் இருந்து விலகாமல், தனக்கு திருமணம் செய்து வைத்த அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு ஞான குருவாக இருந்து ஞானத்தை போதித்து அவருடைய வாழ்வியல் சரிதத்தை படிக்கிற போது இப்படி ஒரு மனுஷனா என்று நம்மை வியப்பிட வைக்கிறது. சிற்றின்பம் என்கிற ஒரு உணர்வை கடந்து பேரின்பத்தை பெறுதல் என்று சொல்வார்கள். அவர்களுடைய கணவன் மனைவி உறவு நேரடியாக பேரின்ப நிலையை பெறும்படியான ஒரு வாழ்க்கையை, வழிகாட்டுதல்களை வழங்கி அந்த அம்மையாரை இந்த உலகம் இருக்கும் வரை தன்னைப் போல தன்னுடைய மனைவியும் ஒளி பிரவாகமாக இருக்கும் வகையில் ஒரு உயரிய பீடத்தில் அமர வைத்து விட்டு சென்று விட்டார். அது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு பௌர்ணமியில அவர்களுக்குள்ள அவர் சொல்றார், எனக்கு எண்ணிலடங்காத நேரங்களில் என் கைகால்களை அமுக்கி விடுவது, எனக்கு உணவு பரிமாறுவது, பணிவிடைகள் செய்வது என்று என் மனைவியாக அவள் என்னோடு இருந்தாலும் எந்த இடத்திலும் ஒரு மனத்தடுமாற்றம் இல்லாமல் இது கடந்த நிலையில் ஒரு பேரின்ப நிலையை பெறக்கூடிய ஒரு ஆற்றலை அவளுக்குள் தந்தருளி வழிகாட்டி ஒரு பௌர்ணமி இரவு வழிபாடு, ஒரு பூஜை செய்கிறார். அந்த பூஜைக்கு அந்த அம்மையார் பணிவிடை செய்ய வருகிறார்கள். அந்த பூஜையினுடைய ஒரு உச்சகட்டமாக பீடத்தில் தன் மனைவியை அமர வைத்து அவளுடைய ரூபத்தில் காளி தேவியினுடைய ஆற்றலை உட்புக வைத்து உயிரும் உடலுமாக ஒரு காளியாக தன் முன்னே தான் கட்டி வந்த மனைவி காட்சி தருகிறாள். மனைவியின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிபடுகிறார். இருவரும் மயக்க நிலை அடைந்து அந்த இடத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். உடல் சேரவில்லை, 2 ஆத்ம ரூபங்களும் உச்சியில் சென்று சேருகிறது. பல ஆண்டு காலம் அடைந்து பெற வேண்டிய ஒரு தவத்தை, ஒரு பெரும் நிலையை அந்த அம்மையாருக்கு ராமகிருஷ்ணர் தந்து அருளுகிறார். தன் காலத்திற்கு பிறகும் அந்த அம்மையார் பேரோடும் புகழோடும் இன்றளவும் பேசும்படும் நிலையில் இருக்கிறார்கள். ஆக மகான்களுடைய வாழ்வில் வந்து சேர்ந்த இந்த இணையர்கள் பலவாறு கையாளப்பட்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணர் உயர்வாக கையாண்டு இருக்கிறார். இத்தகைய ஒரு சிந்தனைகளை இந்த நேரத்தில் அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நோக்கம், ஒரு குடும்பத்தில் பல குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு குழந்தை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. அது அந்த பெற்றோர் செய்த புண்ணியத்தினுடைய தவத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு விடுகிறது. மற்றொரு குழந்தை அதீத பாதிப்புகளோடு அவஸ்தைப்படுகிறது. அந்த பெற்றோர் ஏதோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவகர்மாக்களை அது சுமந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெற்றோர் வயிற்றில் பிறக்கிற பல குழந்தைகளுக்கு பலவிதமான வாழ்க்கை முறை கைக்கு வருகிறது. பெற்றோர் செய்த புண்ணியத்தையும் பாவத்தையும் கலந்து அவைகள் சுமக்கின்றன.
பல மகான்களை பலர் வழிபடுகிறார்கள். சிலர் அமோகமாக இருக்கிறார்கள். அந்த மகானை வழிபடுகிற சிலர் பெரும் அவஸ்தைகளை சந்திக்கிறார்கள். அங்கும் இத்தகைய இலக்கணங்கள் செயல்படுகிறதோ என்கிற எண்ண ஓட்டம் எமக்குள் உண்டு. ரிஷி மூலத்தில் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவ வினைகளினுடைய பலனை அவர்கள் பெருநிலை பெற்ற பிறகும் அவர்களை நாடுகிற, நம்புகிற, வழிபடுகிறவர்களுக்கு அதுவும் பிரசாதமாக வந்து சேர்கிறதோ? அவர்களுடைய தவ ஆற்றலால், புண்ணியத்தினால் கிடைக்கிற நன்மைகளைப் போல அவர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த கர்ம வினைகளுடைய விளைவுகளும் வருகிறதோ என்று எமக்குள் சில பல கேள்விகள் எழுகின்றன. இந்த ஞான மார்க்க பயணத்தில் நாளும் நம்முடைய நடைமுறைகளில் நிறைய கதவு ஜன்னல்கள் திறக்கும், நிறைய கேள்விகளும் விடைகளும் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த சிந்தனைகள் நாளும் தொடரட்டும், ஞான வாழ்வு வளரட்டும். ஹரி ஓம் மகா காளி.